இது வந்து சப் இன்ஸ்பெக்டர் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்றது தான். இப்போ இதில் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் படிக்கிறவங்க அதாவது ஜிகே வந்து அவங்களுக்கு 70 கொஷின் கேட்பாங்கள்ல, உங்களுக்கு வந்து அந்த 70 கொஷின் பார்ட் ஏ பார்ட் பின்னு இருக்குல்ல, இதில் உங்களுக்கு எப்படி கேட்டுக்கிறாங்கன்னா பார்ட் ஏவில் 70 கொஷின் வந்து லாவாக கேட்பாங்க. பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், பிஎஸ்ஏ, பிஎஸ்ஓ, அட்மினிஸ்ட்ரேஷன் இப்படின்னு 5 பார்ட்லேருந்து உங்களுக்கு 70 கொஷின் கேட்பாங்க. அதை பாருங்கள், பிஎன்எஸ்லேருந்து ஒரு 18 கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க, பிஎன்எஸ்எஸ்லேருந்து ஒரு 22 கொஷின் கேட்பாங்க, பிஎஸ்ஏவிலேருந்து ஒரு 10 கொஷின் கேட்பாங்க, பிஎஸ்ஓலேருந்து ஒரு 14 கொஷின் கேட்பாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து ஒரு 16 கொஷின், மொத்தம் 70 கொஷின். இதில் நீங்கள் கண்டிப்பாக 72க்கு மேலே போயிடணும். அப்படி போனால் தான் நீங்கள் ஜிகே பக்கமெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக போஸ்டிங் வாங்க முடியும். உங்களுக்கு அதே மாதிரி பார்ட் பியில் என்ன கேட்பாங்கன்னா ஜிகே வந்து 30 கொஷின் வந்துடும், கம்யூனிகேஷன் ஸ்கில்லேருந்து 20 கொஷின், சைக்காலஜிலேருந்து 40 கொஷின். அப்போ 90 கொஷின் வந்து உங்களுக்கு பார்ட் பி பக்கம் வந்துடும். இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும், அதாவது நீங்கள் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் என்ன பண்ணணும்னா, இப்போ நான் சொன்ன அந்த பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், பிஎஸ்ஏ, பிஎஸ்ஓ, அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் கவர் பண்ணினே வந்தால் கூட இந்த ஓப்பன் கேண்டிடேட் என்னென்ன படிக்கிறாங்களோ அதை நீங்கள் அப்படியே கண்டினியூஸ் பண்ணணும். இப்போ நான் ஒன்றும் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஒன்றும் நாங்கள் முடிவு பண்ணலை. அப்படி டெஸ்ட் பேட்ச் நடத்தணும் இல்லை உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு டெஸ்ட் பேட்ச் வைக்கலாமா வேணாமான்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை வச்சு தான் நான் எஸ்ஐ டிபார்ட்மெண்ட்டுக்கு டெஸ்ட் பேட்ச் தொடங்குறதா இல்லையான்னு பார்ப்போம். ஆனால் இருந்தாலும் நீங்கள் அந்த 90 மார்க்குக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும்ல, அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக எங்களுடைய டெஸ்ட் பேட்சை யூஸ் பண்ணிக்கங்க. லாவுக்கு மட்டும் டெஸ்ட் பேட்ச் வைக்கணுமா வேணாமான்னு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை பொறுத்து தான் நாங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கணுமா இல்லையான்னு யோசிப்போம். தேங்க்யூ.